கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா பீட்ரூட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பீட்ரூட் வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோம். ஸோ அதான் உங்களுக்கு ரெசிபி மாதிரி காமிக்கலான்ட்டு. மார்னிங் நல்லா டென்ஷனாக வேலை பண்ணிகிட்ருப்போம். கிடைக்கிற கேப்பில் குட்டி குட்டி ஒர்க்ஸ் நான் எப்பவுமே பண்ணி வச்சுப்பேன். அதுவும் இந்த பீட்ரூட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்லைஸ் மாதிரி வச்சுட்டோம்னா பீட்ரூட் பவுடராக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்லேயே எல்லாத்தையும் பீட்ரூட் பவுடருக்கு ரெடி பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கிறதுக்காக அடுத்தது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வைக்க வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தை சும்மா வேக வச்சாலே போதும். அதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கான மார்னிங் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டீயில் ஜாஸ்மின் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீ குடிங்க. பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஜாஸ்மின்லேயும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சும்மா லவங்கம் மட்டும் 2 பீஸ் போட்டிருக்கேன். பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவரில் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் குக்கிங் வேலைலாம் போயிட்டு இருந்தது. ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஹாட் பேக்கில் போட்டு வச்சாலே போதும், நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் குருமாவும் கருணக்கிழங்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். கருணக்கிழங்கு அழகாக உங்களுக்கு ஸ்லைஸ் மாதிரி இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ஒரே ஷேப்பில் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணும்போது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஷுவல் மெத்தட் தாங்க, மிளகாய் தூள் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பட் ஷேப்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி லஞ்ச் பேக் வேலைலாம் என் ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கருணக்கிழங்கு குருமா பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி பீட்ரூட் ஜாம் பண்ணலான்னு தான் அடுத்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேக வச்ச பீட்ரூட்டை பற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ 2 கப்பு பீட்ரூட்னா 1.5 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை பெட்டரில். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2 கப்பு கூட போடலாம். பட் எனக்கு 1.5 போட்டால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் மைல்டான ஸ்வீட் தான் எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிடுவாங்க. ஸோ பீட்ரூட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட மிக்ஸ் பண்ணும் போது. மோர் தென் 20 மினிட்ஸ்க்கு அது குக் ஆகணுங்க. நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலரும் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்க்க முடியும். அது கூடவே லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமனோட ஜூஸ் சேர்க்கும் போது நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டு. உங்களுக்கு கலராக இருக்கட்டும், அந்த லைஃப் டைம் அந்த ஷெல்ஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் சாப்பிட்றதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஜாம் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றது தான். பட் பீட்ரூட் ஜாம் குழந்தைங்களுக்காகவே நான் செஞ்சது. சப்பாத்தி தோசைன்ட்டு நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ளீனான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கே பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ கடற்கடன்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ஒர்க் ஈஸியாக பண்ண போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம பண்ணியிருந்த கபோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ட்ரேஸ் வச்சுருந்தாலும் சில ட்ரேஸ் அதில் கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ கபோர்ட்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். ரொம்ப அழகாக வந்ததுங்க. ஸோ 3 பீஸ் 300 ருபீஸ்ன்ற மாதிரி நான் காம்போவில் வாங்கியிருந்தேன். நல்ல டீலில் போயிட்டுருக்கு. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த 100 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கபோர்ட்லேயும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ட்ரெஸ் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக எல்லா துணியும் எடுத்து க்ளீன் பண்ண எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 300க்கு இதுக்கான குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நம்ம கடையில் வாங்கும்போது வீட்டுக்கு கொண்டு வரது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நான் ஒரு 9 பீஸ் வாங்கியிருந்தேன் வச்சுக்கோங்களேன். 9 கொண்டு வரதை விட இந்த மாதிரி ஆன்லைனில் போடும்போது அழகாக எனக்கு ஹோம் டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்தது. ஏற்கனவே இந்த 2 ட்ரேஸ் கரெக்டாக தான் இருந்தது. பட் அதே மாதிரி கிடைக்கல. இது வாங்கி மோர் தென் 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இதை விட பெஸ்ட்டு சீப்பான ப்ரைஸ் இருந்ததுனால இதே மாதிரி எடுத்துக்கிட்டு க்ளீனிங் பண்ணுறதுக்கான முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இடத்த க்ளீன் பண்ணுங்கள். மொத்தமாக இன்றைக்கி கபோர்டை ஃபுல்லாக பண்ணணும், மொத்தமாக பெட்ரூமே க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் பிளானே பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக எடுத்து போட்டுட்டின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டயர்டாகிடும், மைண்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடம்ன்ற மாதிரி க்ளீன் பண்ண பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கபோர்டு, ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது தான் நம்மளோட பிளானு. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம கிளாஸ் கூப்பிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே இதை பற்றி ஷெட்யூல் போட்டிருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு ஆர்கனைசிங் எப்படி பண்ணணும், க்ளீனிங் எப்படி பண்ணணும் டிப்ஸோடு கொடுத்துருக்கேன். இதை பற்றி வீடியோ வேணால் சொல்லுங்கள், திரும்ப நான் ஒரு வீடியோ மாதிரி ஷெட்யூலாக போடுறேன். மண்டே டு ஃப்ரைடே என்னென்னலாம் பண்ணுறேன்ட்டு ஒரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது திரும்ப நான் உங்களுக்கு பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணி கொடுக்குறேன். ஸ்கர்ட்ஸ்க்குன்னு தனி ரோ வச்சுருக்கேன், அது ஓகே, அதை அப்படியே வைக்கிறது கரெக்டாக இருந்ததுன்ட்டு அதை நான் எடுக்கவே இல்லை அந்த ரோவை. ஏன்னா அழகாக அதை மடித்து வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்ததுன்ட்டு நான் அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோத் பேக்கில் வச்சுருந்தேங்க, பட் என்ன தான் இருந்தாலும் ட்ரே மாதிரி இது மாதிரி வர மாட்டேங்குது. பிளாஸ்டிக் ட்ரேயில் ஸ்டெடியாக இருக்கும், துணி நம்மளுக்குன்னு கசங்காமல் இருக்கும். பட் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாமே க்ளம்ஸ் ஆகுது. இது ஜீன்ஸு, ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸு அந்த மாதிரி வைக்க கரெக்டாக இருந்தது. என்னோடய ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் வைக்கும் போது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கி பிளான் பண்ணி அடுக்கி வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷன் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் இது முக்கியமான ஒரு லைனாக எடுத்துக்கணுங்க. நம்ம லைஃப்பில் இதுதான் தேவை, இவ்வளோ எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். வரது வரட்டும், போகிறது போகட்டும் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு வாழ்ந்து பாருங்களேன், லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகும். இது பண்ணலையே, அது பண்ணலையே, நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, அப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற லைஃப்பும் உங்களுக்கு நரகமாயிடும். ஸோ எப்போவுமே எதிர்பார்ப்பும் தேவையும் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. வச்சுக்காமல் இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கடகடன்ட்டு துணியெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு தான் டைமே இல்லை. ஒரு ரேக்லேயும் டீட்டெயிலாக எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ஒரு வேலை பண்ணிட்டேன்னா நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நேரம் இழுத்துரும். ஸோ இதுக்காகவே தனியாக ஒரு நாள் ஆர்கனைசிங் வீடியோன்ற மாதிரி நான் காமிக்கிறேன். என்ன ட்ரெஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டினா கொஞ்சம் நான் டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய வச்சுக்கவும் கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்குகிறோம்னா இன்னொரு ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துருவேன், இல்லைனா வாங்கக்கூடாது. இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டேன். போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப நான் போட்டாலும் நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுப்பேன். இதுக்காக ஷாப்பிங் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மேல் ரேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேக்ஸ் கரெக்டாக அடுக்கிட்டேன். இந்த பக்கம் 3 வந்துருச்சு. ஸோ கீழே உங்களுக்கு 3 அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜீன்ஸ் வச்சுட்டேன். டீட்டெயிலாக ஒரு நாள் காமிக்கிறேன். இப்போ சும்மா ஒரு ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே காமிச்சேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி கடை முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி கஞ்சி காசி ரெடி பண்ணிவிடுவேன். யோகா கிளாஸ் போனாலே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கஞ்சி கொடுத்துருவேன். ஸோ அது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்புனேன். ஒரு கிளாஸ் நம்ம போடுறோம்னா அந்த கிளாஸ்க்கான ஒர்த் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாஸ்டர் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டாகவே நான் சொல்லுவேன். குழந்தைங்கள ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு காம்படிஷன் வீடியோஸும் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பட் யோகா பற்றி பெருசாக வீடியோவில் சொன்னதே கிடையாது. பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் சொல்லலான் இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் காம்படிஷன் கூப்பிட்டு போனால் ரொம்ப அழகாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகாக பேரண்ட்ஸ்க்கும் அழகாக ஹானர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற எஸ்ஐ கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மிஸ்டர் மனோகரன் சார்ன்றவர் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக அவ்வளோ சூப்பராக அன்றைக்கான டே அவர் கொடுத்தாரு எங்களுக்காக. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. எங்களோட மாஸ்டருக்கும் நம்ம எஸ்ஐ சாருக்கும் கண்டிப்பாக ஒரு வணக்கம் சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஏதோ ஒன்று படிக்க வைக்கணும், எதையும் ஒன்று கொண்டு வரணுன்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் யோசிக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுறோமா, நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல ஒரு இடமா இருக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். முக்கியமாக அவங்க பிடிச்ச அந்த கிளாஸுக்கு போகணும். ஸோ அவ்வளோ ஆசையாக அவங்களே பிடிச்சி பண்ணுற இடம் தான் எங்களோட யோகா வித்யாவோட கிளாஸு. ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் கேட்டிருந்தீங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவரோட காண்டாக்ட் நான் கொடுக்குறேன். சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டைரக்ட் கிளாஸ் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். லேடிஸ்க்கும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. ஜென்ஸ்க்காக இருக்கட்டும், ஃபேமிலிக்கே யோகாவோட இம்பார்ட்டன்ஸை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்க ரொம்ப அழகாக டெமோலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. யோகாலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது.
பேசிக் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அழகழகாக பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ முழுக்க முழுக்க நம்ம குழந்தைங்கள நம்பணும். நம்ம வந்து ட்ரெயின் பண்ண பண்ண குழந்தைங்க ரொம்ப அழகாகவும் செய்வாங்க. ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, யோகான்ட்டு கிடையாது. எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸாக போடுங்க. நம்ம கம்பல்ஷனில் போடாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சேருங்க. கண்டிப்பாக அதில் சூப்பராக ஷைன் ஆகுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. இன்றைக்கி இந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப அழகாக காம்படிஷனில் வின் பண்ணது தான். ஸோ பேரண்ட்ஸ் முன்னாடி திரும்ப ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு மாஸ்டர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஸோ இந்த காம்படிஷனை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும்ல. நம்ம தேசக்குட்டியும் சசிகுட்டியும் எவ்வளோ அழகாக பண்ணாருன்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்கள் பக்கமும் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கு. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ சாரும் சில மோட்டிவேஷனல் லைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. குழந்தைங்களோட சேஃப்டி பற்றியும் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்ற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி மாஸ்டருக்கு நல்லா ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேளுங்க, இதோடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்கள விட்டுமே நமக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது. உடம்பு இருந்தால் தான் சுவர் தான் என்ன பண்ண முடியும். அது மாதிரி இவங்களுக்கு மட்டும் கிடையாது ஃபிட்னஸ், உங்களுக்கு தான் ஃபிட்னஸ். நம்ம உடம்பு ஒரு 1/2 hour உங்களுடைய தூக்கத்தை ஒரு 1/2 hour குறைச்சிக்கோ, இல்லை உங்களுடைய அன்றாட வேலைக்கு ஒரு 1/2 hour குறைச்சிக்கோ, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த டைம் தான் கிடையாது, காலையில் சாயங்காலம் எந்த டைம் உங்களுக்கு கிடையாது அந்த டைம் உடம்புன்னு நீங்கள் ஒதுக்குங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்ற உங்கள் பிள்ளைகளோட நீங்களும் கூட இருங்க. சில எங்களோட கேசஸ் நிறைய கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் வந்து பெற்றோரால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிள்ளைகள் வந்து எந்த அடிக்கிறோம் தவறான காரியங்களுக்கு போகிறாங்க. எப்பவுமே குழந்தைங்களா நீங்கள் மாறுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னா என்னப்பா சொன்னாங்க, அப்படி வந்துட்டாங்கன்னா அவன்ட்டானா
அப்படி நீங்கள் வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது இப்போத்துலேருந்து நீங்கள் அந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க யார்கிட்ட பழகுவாங்க, கடைசி வரைக்கும் இவர்கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க, வேறு யாருக்கிட்டே போக மாட்டாங்க. ஏன் அன்புக்காக மற்றவங்கள்ட்ட போகிறாங்க? இப்போ வந்து ஒரு 15 வயசு பொண்ணு 10 வயசு பொண்ணுன்னா என்ன ஆயிடுறாங்க, லவ் அஃபேர்னு ஒன்றில் போயிட்டு ஒரு பேரண்ட்ஸ் ஸ்டேஷன் வந்து அழும்போது அந்த கண்ணீர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கஷ்டப்பட்டு வருவாங்க, 15 வயசுன்னா ஆகுது போகுது. என்ன ரீசன்? அன்பு வந்து உங்ககிட்ட கிடைக்கல, கிடைக்கிற இடத்துல போகுது. அந்த அன்பு பர்மனெண்ட்டாக கிடைக்குமா அவங்களுக்கு? அந்த அன்பு பர்மனெண்ட்டாக கிடைக்காது. அவங்க தேவைக்காக தான் என்ன பண்ணுவாங்க, வளர்க்குவாங்க. தேவை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, பர்மனெண்ட் போயிடுவாங்க. ஸோ அந்த அன்பை நீங்கள் காட்டுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன நடந்தது, காலையிலேருந்து என்ன நடந்தது, இந்த கிளாஸ் என்ன நடந்ததுன்றத இன்ட்ராக்ட் பண்ணுங்க உங்களுடைய பசங்களுக்கு. அப்போ தான் என்ன பண்ண முடியும், பசங்க நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வந்து சின்ன வயசில் அவன் நல்ல ஒரு ரப்பரோ பென்சிலோ வச்சுருப்பான். என்ன பண்ணுவாங்க பசங்க, ஆசையில் எடுப்பாங்க. அம்மா அம்மா நல்லா இருக்கும் எடுத்துக்கம்மா. அப்போ அந்த வயசுல அவங்க என்ன பண்ணணும், அவங்ககிட்ட அப்போ அது தப்பு, அதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றத ஒரு கருத்தை வந்து அவங்கள்ட்ட பதிய வச்சுட்டீங்கன்னா ஏன் எடுக்கக்கூடாது, அவங்களுடைய அதை பதிய வச்சுட்டீங்கன்னா அந்த வயசில் அது என்ன ஆகாது, வளராது. ஒரு எடுக்கணும்னு எடுக்க மாட்டாங்க, ஆசையில் எடுப்பாங்க. அந்த ஆசை என்பது கரெக்டான இதுவாக இருக்கணும், மற்றவருடைய பொருளை எடுக்கக்கூடாதுன்றதுல அவங்களுக்கு பெரிய இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது அவங்க வளர்ந்து பெரியவங்க அப்போ என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு பிள்ளையா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனா வளருவாங்க. அதே மாதிரி சொல்லுங்க, மாதாபிதா குரு தெய்வம். உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, தெய்வம்லாம் லாஸ்ட் தான் வருது. யார் ஃபர்ஸ்ட்? மாதா பிதா. அம்மா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. சரியா? அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அது என்ன பண்ணணும், கேட்கணும். சரியா? படிக்கணும்னா படிக்கணும். அதாவது ஒரு 2 ஹவர் இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த 2 ஹவர்ஸ் படிப்புல எக்ஸ்ட்ரா நீங்க தூங்குற டைமா கட் பண்ணிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிச்சா என்ன பண்ண முடியும், இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வருங்காலத்துல நல்ல ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. அதுல யாருமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க போறதில்லைன்னா அவங்களுடைய கடைசி வேலை போகிறது என்ன பண்றாங்க, அந்த வேலையில நின்றுறாங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு லெவலில் என்ன பண்ணணும், அந்த கேடருக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மாதா பிதா குரு தெய்வம், அது எப்பவுமே மனசு வச்சுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க. பேட் ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு தெரிய வச்சுருப்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைகளோட இருங்க, நல்ல நல்ல பழக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. நிறைய நேரம் பேசுகிறேன், பட் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ. ஸோ அன்றைக்கி மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் எதிர்பார்க்கல அந்த டைமிங்கு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எப்போவுமே நான் பிளான் பண்ணி வச்சுட்டு போய்டும் டின்னரு. இப்போ மார்னிங்கே குருமா பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன். நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பேரண்ட்ஸ் பிளான் பண்ணி ஷெட்யூலாக போட்டு பண்ணோம்னா எல்லாமே அழகாக பண்ணலான்ட்டு நான் எப்போவுமே யோசிப்பேன். அதை விட முக்கியம் டெடிகேஷன் குழந்தைங்கிட்டே இருக்கணும். அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும் போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இங்கே தோசை செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தை அழகாக உட்காந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்கூல்லேயும் குழந்தைங்க எந்த விஷயத்துலையுமே டவுன் ஆக மாட்டாங்க. இப்போ வரைக்கும் சஷ்வந்த் 85 இந்த 90% அதில் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கான். தேஷியும் 90%ல் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இப்போ வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யோகா மூலமாக குழந்தைங்களுக்கு படிப்பும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ படிப்பும் முக்கியம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ குட்டீஸெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெளியே போகும்போது தான் குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே கிடைக்கிது. குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு டேயும். ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.